இந்த நெருங்கிய உறவுல திருமணம் பண்றது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஆனா, இப்ப ஸ்வீடன் நாட்டுல ஒரு சட்டமே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கசின்ஸ் ஆர் அதர் குளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்கள வந்து திருமணம் செய்யக்கூடாது. செய்தால் அந்த திருமணத்தை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு இந்த பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா, இங்க நம்ம கல்ச்சர் வந்து மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு, இப்ப இஸ்லாமியர்கள் வந்து சித்தி பொண்ணு அந்த மாரி கல்யாணம் பண்றது உண்டு. அவங்க அதுக்கு இன்னும் வேற ஒரு விளக்கமும் சொல்றது உண்டு. எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு மாற்றம். எந்த ஒரு சட்ட ரீதியாக சொன்னா தான் அவங்க கேட்பாங்கன்றது தான் அதில கொஞ்சம் இவ்வளோ தூரம் நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா சொன்னா தான் கேட்போன்றது நம்மள பத்தி இருக்கிற விமர்சனமே தவிர, பட் அவங்க எடுத்திருக்க அந்த முனைப்பு வரவேற்கத்தக்க முனைப்பு தான். ஏன்னா, இப்ப அவங்களுக்கு மற்ற நாடுகள்லேருந்து நெறைய மனிதர்கள் அங்க போய் இமிகிரண்ட்ஸ் அங்க போய் குடியேறுறாங்க. குடியேறும்போது எங்க ஊர்ல அப்படிதான். நாங்க கசின்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணிப்போம். அது நீங்க ஒண்ணும் தடுக்க முடியாதுன்றத பத்தி சொல்லும்போது, நாடுகளை பொறுத்தவரைக்கும் அது முன்னேறிய சயின்டிஃபிக் திங்கிங் இருக்கிற நாடுகளை பொறுத்தவரைக்கும், அவர்கள் மனிதர்களை வளங்களா பார்க்குறாங்க. மனிதர்கள் ஆரோக்கியமா இருந்தா, அவங்க நாட்டுக்கு ஏதாவது செய்வாங்க. அவங்களால நாடு இன்னும் வளம் பெறும். ஆனா மனிதர்கள் நோயுற்றுட்டாங்கன்னா, நாடு தான் அவங்கள பார்த்துக்கணும். அது ஒரு செலவு. அது தேவையில்லாத எக்ஸ்ட்ரா செலவுன்றதுனால, நீங்க வரும்போதே ஆரோக்கியமா வாங்க, பொக்கும்போது ஆரோக்கியமா பெத்துருங்க, வளர்க்கும்போது ஆரோக்கியமா வளர்த்துருங்க அப்படின்றத தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் இப்ப ஆசியா, இல்ல ஆப்பிரிக்கா மாரி நாடுகள்ல பழைய புராதன தன்மைகள் என்னன்னா, ஜாதி விட்டு போயிடக்கூடாது. அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ் போயிடக்கூடாது. சொத்து போயிடக்கூடாதுன்றதுனால சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கும்போது எக்கச்சக்கமான நோய்கள் பரவுது. மனநோய்கள் மட்டும் இல்ல. நரம்பு நோய்கள், உடல் நோய்கள், எலும்பு நோய்கள், கண்ணு, காது, மூக்கு நோய்கள், எல்லா நோய்களும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே மெடிசன்ல கேஸ் ஹிஸ்டரி எடுக்கும்போது, சொந்தத்தில கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? குழந்தைகளை பீடியாட்ரிஷியன் எப்பவுமே கேட்கிற கேள்வி, சொந்தத்தில கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கூட குறைஞ்சிரும். அப்படி இருக்கும்போது, இப்ப நம்ம நினைக்கிறோம் ஸ்வீடன் வந்து முன்னேறிய நாடு. அது இது மாரிலாம் சொல்லியிருக்கு. பட் ஏன்ஷியன்ட் இந்தியால கூட அது மாரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. கூடாத உறவுகள்னு சிலது பிரிச்சு வச்சிருப்பாங்க. இவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இது முறையே கிடையாது. முறையற்ற உறவுன்னு சொல்லி அந்த பஞ்சாயத்து கூடி அத முறிப்பாங்க அந்த திருமணத்தை. அதற்கு முன்னாடி இருந்ததுல கோத்திரம் பார்ப்பாங்க. ஒரே கோத்திரத்தை சேர்ந்த 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஈவன் தமிழ்நாட்டுல டீப் சவுத்துல இருக்கிற சில ஜாதிகள்ல கூட அவங்க கூட்டம் கூட்டமா பிரிஞ்சிருப்பாங்க. இந்த கிளைய அந்த கிளையோட குழந்தை பெத்துக்கூடாது. அந்த கிளைய இந்த குழந்தை கல்யாணம் பண்ணா அது ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாரி பிரிச்சு விடுவாங்க. ஸோ அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச சயின்ஸ வச்சு சில இது சேரணும், சில இது சேரக்கூடாதுன்ற ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அதோட ஆரம்ப அடிப்படை எப்பவுமே ஜெனடிக்ஸ் தான், சயின்ஸ் தான். அதற்கப்புறம் வந்து அது ஜாதியா கன்வெர்ட் ஆகி, ஜாதின்றதுனால அது நீர்த்து போய் அதோட விவரம் புரியாம நம்ம தொலைச்சிட்டோம் அத. இப்ப திரும்ப ஸ்வீடன் அத மீட்டு உருவாக்கி குடுக்குறாங்க. ஜெனடிக்கலி டேஞ்சரஸ் காம்பினேஷன்ஸ் அலோவ் பண்ண முடியாது. அலோவ் பண்ணா அந்த கல்யாணத்த நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியாது ஸ்வீடிஷ் லாலன்னு அவங்க சொல்றாங்க. அதே மாரி எல்லா நாடுகளும் செய்தால், இந்த மாரி ரிலேட்டிவ்ஸ்குள்ள கல்யாணம் பண்றது குறையும். அது குறைஞ்சதுன்னா எதிர்காலத்தில் நோயோட அந்த அளவு குறையும். அப்போ குழந்தைகளோட இல்ல எதிர்கால தலைமுறையினரோட ஆரோக்கியம் பெருகும். இல்ல இப்ப அது காதல் திருமணங்கள் இயல்பா அமையறது உண்டு இல்ல. இப்ப அது சொந்தக்காரங்க காதல் மத்தியில பண்ணும்போது கூட இல்ல. என் காதல் முக்கியமா? என் குழந்தையோட ஆரோக்கியம் முக்கியமானா, குழந்தையோட ஆரோக்கியம் தான் முக்கியம். காதல் திரும்ப வரும். குழந்தைய இன்னொரு தடவ பெத்துக்க முடியுமா? ஒரு தடவ பொறக்கிற குழந்தை நோயோட பொறந்ததுன்னா, அது எவ்வளோ கஷ்டப்படும். அது இல்ல பார்க்குறவங்களுக்கு தான் செலக்டிவா வராதே காதல். பல தடவ வரும் தானே! இந்த ஒரு காதல் பரவால்ல விட்டுறலாம். அடுத்த காதல் பார்த்துக்கலான்ற ஒரு பெருந்தன்மை நமக்கு இருக்கணும். என் காதல் பிடிவாதம் இல்லாம, என் காதல்னால என் குழந்தை கஷ்டப்படும்னா, அப்படிப்பட்ட காதல் வேண்டான்னு சொல்ற பக்குவம் எல்லாருக்கும் தானே இருக்கணும். காதல் அது வெறும் ஒரு உணர்வு சார். ஆனா ஜெனடிக்ஸ்ன்றது நீங்க பிரிண்ட் எடுத்து கையில எடுத்து பார்க்கலாம். அது தப்பு இல்ல நடந்ததுன்னா அது அத மாத்த இப்ப முடியாது. அந்த ஜெனடிக்ஸ்ல கூட வந்து இப்ப எல்லாருக்கும் அந்த மாரி ஆயிடும்னு சொல்ல முடியாது நம்ப. அது இல்ல சில பேருக்கு நெறைய பேர் அப்படி இன்னைக்கு சொல்றாங்க. இருக்கிற மருத்துவத்தை இன்னைக்கு 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 இருக்கிற நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சொந்தத்த கல்யாணம் பண்ணா ஒண்ணும் ஆகாது. எங்க ஊர்ல பண்ணியிருக்காங்க. அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. நீங்கலாம் சும்மா பயமுறுத்துறீங்கன்னு" சொல்றாங்க. பட் நல்லா இருக்கிறதா அவங்க சில பேர் நெனைக்கிறாங்கல்ல. அவங்களுக்கு கூட நீங்க நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியோ, இல்ல அவங்களோட செவித்திறனோ, இல்ல அவங்களோட யோசனையோ, இல்ல மூளை வளர்ச்சியிலோ எங்கேயோ ப்ராப்ளம் இருக்கும். ஆனா அத டினை பண்ணிடுவாங்க. "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சும்மா சொல்றீங்கன்னு" சொல்லிட்டு நமக்கு டினையல் பண்ணிட்டு அவங்க சஃபர் பண்ணுவாங்க. நான் சஃபர் பண்ணாலும் பரவால்ல. உன்கிட்ட உண்மைய ஒத்துக்க மாட்டேன்ற ஆட்டிட்யூட் அவங்களுக்கு இருக்கும். அந்த ஆட்டிட்யூட் காரணமா அவங்க அப்படி பேசுறாங்களே தவிர, உண்மையிலேயே அதுல பிரச்சனை வராமலாம் இருக்க வாய்ப்பில்ல. ஏன்னா, நீங்க நம்மல்லாம் சாதாரண மனிதர்கள். பிரிட்டிஷ் ராயல் குடும்பத்துல சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணி, நெறைய விதமான நோய்கள் பரவி, அந்த வீட்டு குழந்தைங்கலாம் இறந்து போயிட்டாங்க. எலிசபெத் இருந்தாங்கல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த நூற்றாண்டுல ஒரு குயின் எலிசபெத். அவங்களுக்கு மொத்தம் 10 பசங்க. ஆனா 2ஓ 3ஓ தான் உயிரோட இருந்தது.
எல்லாரும் சொந்தத்துல கல்யாணம் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அதனாலதான் அதுக்கப்புறம் அந்த பிரிட்டிஷ் ராஜ குடும்பங்கள்லாம் பாருங்க, அவங்க சொந்தத்திலேயே கல்யாணம் பண்றது இல்ல. அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து ஜெர்மனில இருப்பாங்க, ரஷ்யால இருப்பாங்க, பிரான்ஸ்ல இருப்பாங்க. எல்லா ஊர்லயும் அவங்க சொந்தக்காரங்களே தான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. கசின்ஸ்குள்ளேயே தான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே வெளியிலேருந்து தான் சம்பந்தத்தை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இப்ப ரீசெண்டா இருக்கிற எல்லா ராஜ குடும்பங்களும் பாருங்க, அது ஜாப்பனீஸ் ராஜ குடும்பமா இருக்கட்டும், பிரிட்டிஷ் ராஜ குடும்பமா இருக்கட்டும், எல்லா ஊர்லயும் வெளியில இருந்தா மாப்பிள்ளை பொண்ணை கொண்டு வராங்க. ஏன் ராஜ குடும்பங்கள் மாறிடுச்சு? ஏன்னா அவங்களுக்கு தெரியுது நம்ம ராஜ்யம் ரொம்ப முக்கியம். நம்ம குழந்தைகள் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம பரம்பரையை அவங்களால காப்பாற்ற முடியும். அப்ப குழந்தைகளோட ஆரோக்கியம் முக்கியம்னா அதுல நமக்கு முதலீடு செய்யணும். கொஞ்சம் அறிவு அதுல செலுத்தணும்னு அவங்களுக்கு புரியுது. வெறும் உணர்வை மட்டும் செலுத்துறதுல அறிவையும் செலுத்துறாங்க. இல்ல அப்ப அதுலயும் கூட ஒரு ப்ரைடு சொல்றாங்களே. இப்ப நீங்க இன ரீதியா, இல்ல மொழி ரீதியா, இல்ல வந்து ஜாதி ரீதியா எல்லாமே அதுல அடங்குது இல்ல. இந்த இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது ஒருத்தங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்கன்னா அதை கூட தம்பட்ட அடிச்சுக்க கூடாது. அதுக்கு பேர் இருக்கு ஏபிலிசம். உன்னால முடியுதுன்றதுனால நீ ரொம்ப பெருசா பண்ணிக்காத, என்ன ரொம்ப பீத்திக்காத, எனக்கு எந்த நோயும் இல்ல. முடியாதவங்களையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணு அப்படின்றது ஏபிலிசம். அப்போ வெறும்னே இயற்கையிலே இருக்கிற ஒரு என்னால முடியுதுன்றத செயலை கூட நீ அதை பத்தி ரொம்ப பெருசா பேசி சுப்ரமேசி எல்லாம் கொண்டு வராத, சாதாரணமா இரு அப்படின்ற நிலைமையில தான் இன்னைக்கு எல்லாரும் இருக்கிறோம்ன்ற பட்சத்துல இப்போ ஜாதியிலையோ, நிறத்திலையோ, இல்ல மொழியிலையோ, இல்ல பணத்திலையோ, இல்ல கல்வியிலையோ, இல்ல பரம்பரை மானத்தை பத்தியோ, இல்ல பரம்பரை செழிப்பை பத்தியோ பேசுறது வந்து கீழ்த்தரமான செயல்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. எல்லாரும் சமம், இதை பத்தி பெருசா பேசாதீங்க, கேஷுவலா இருங்க, ஃப்ரீயா விடுங்க, ஓவரா சீன் போடாதீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு தட்டையான ஒரு ஹைரார்கிக்கு நம்ம வந்துட்டோன்றது பாசிட்டிவான விஷயம். ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, டு கம்ப்ளீட் இட் சொந்தத்துக்குள்ள. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வந்து தாய் மாமனை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இப்ப தாய் மாமனுக்கும் தாய்க்கும் ஒரே ஜெனட்டிக் மெட்டீரியல் தானே. அப்ப நீங்க பின்னாடி போய் உங்க பழைய ஜீன்ல இருந்து எடுத்துட்டு வரதா சமம். இப்ப பழைய ஜீன்ல இருந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா பழைய நோயும் வரும். எந்த நோயை நீங்க தடுத்தீங்களோ அந்த நோய் திரும்ப வரும். இந்த மாமா பொண்ணு, மாமா பொண்ணு, அத்தை பொண்ணு, அத்தை பொண்ணு, எனி காம்பினேஷன் அப்படி பண்றது ஒத்துக்க முடியாது. ஏன்னா அதுல ஆபத்து இருக்கு. அந்த காலத்துல அதை பற்றிலாம் தெரியாததுனால ஏதோ முறை விட்டு போயிடக்கூடாது, சொந்தம், அந்த பொண்ணை சின்ன வயசுலேயே சொல்லி வளர்த்துட்டோம், அது பாவம் ஃபீல் பண்ணோம்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து ஃபீல் பண்ணா பரவாயில்ல, அதுக்கு நம்ம தான் வைத்தியம் பண்ணி செட் பண்ணிடலாம், குழந்தை முக்கியம் அப்படின்ற லெவலுக்கு வந்திருக்கும். இல்ல அவரு அவ்வளவு சாதாரண விஷயமான்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஒரு காதலை மறுக்கிறது அப்படின்றது. காதல் வந்து நம்ம ரொம்ப ஓவரா புனிதப்படுத்துறோம் சார், ஓவர் குளோரிஃபை பண்றோம். எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து குளோரிஃபை பண்ணோம்? அது ஒரு தடவை தான் வரும்ன்ற அசம்ஷன்ல குளோரிஃபை பண்ணுவோம். ஒரு தடவை தானே வரும், அது ஸ்பெஷல் நீங்க சொல்றீங்க. அது ஆனா இயல்புல ஒரு தடவை வர்றது இல்லை. யாருக்கு ஒரு தடவை வந்திருக்கு? நீங்க உங்களுக்கு ஒரு தடவை வந்திருக்கா? யாருக்குமே ஒரு தடவை வராது, பல தடவை வரும். சிலது ஸ்பெஷலா இருக்கும், சிலது சில்லறையா இருக்கலாம். இல்ல காதல் கை கொடுக்கலன்றதுக்காக பல முடிவுகளை எடுத்திருக்காங்கல்ல கடந்து. அது எந்த கூட அசம்ஷன்ல எடுக்கிறாங்க. எந்த இப்ப கல்யாணமும் சரி, முன்னெல்லாம் ஒரு தடவை தான் நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப என்ன நினைக்கிறோம்? அதெல்லாம் திரும்ப கூட வரும், பாத்துக்கலாம், ஒரேடியா ஒரே கல்யாணத்துல செலவு பண்ணாதீங்க, ஒரே கல்யாணத்துல ரொம்ப ஓவரா சீன் போடாதீங்கன்னு நம்ம சொல்றோம்ல. கல்யாணத்துக்கே அதுன்னா அப்ப காதலுக்கு என்ன? சரி, அது அது கூட ஏன் டாக்டர் ஜட்ஜ் பண்ண முடியல? புரியல. ஹியூமன்ஸ் வந்து இப்போ எல்லாம் பொண்ணு பார்க்குறாங்க, பழகுறாங்க, பேசுறாங்க. இன்னைக்கு இருக்கிற மீடியா, ஃபோன் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு. ஆனாலும் கூட வந்து திருமணத்துக்கு பிறகான அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் வருது. எப்படி அது? அது ரொம்ப ஆம், கஷ்டமான உண்மை என்னன்னா, திருமணம் செய்துக்கிறது எதற்காகன்னு தெரியாமயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் திருமணம்ன்றது வந்து உலகத்துக்கு காட்டுறதுக்காக, ஹிந்தியில திக்காவட்டுன்னு சொல்லுவாங்க, ஊரு காமிச்சிக்கிறதுக்காக. அது மாதிரி ஊரு காமிச்சிக்கிறதுக்கு தான் நம்ம இன்னும் திருமணம் செய்றோம். எந்த வீட்டிலையும் வந்து திருமணம் செய்யும்போது, இல்லை என் மனசுக்காக இது பண்றேன்னு யாரும் சொல்றாங்களா? இப்படி பத்திரிக்கை அடிக்கணும், இவ்வளோ காசுக்கு பத்திரிக்கை வாங்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், எல்லாம் எதுக்காகன்னா அந்த போட்டோல நல்லா ஒரு எல்லாம் உலகம் நம்மளை பாராட்டி, ஆக இவங்க சிறப்பான குடும்பம்னு சொல்லணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது திருமணத்தோட இலக்காவே இருக்கக்கூடாதுல்ல. திருமணத்தோட இலக்கு என்ன? இவங்க 2 பேரும் மனசு ஒத்து வாழணும், அவங்க தாம்பத்திய வாழ்க்கை இனிமையாக இருக்கணும், அவங்க நல்ல சந்ததிகளை பெற்று கொண்டு வரணும், அதற்கான அமைப்பு, அது லீகல் கான்ட்ராக்ட். ஆனா இவங்க வந்து அது வந்து ஒரு பொம்மை கல்யாண லெவல் கொண்டு வந்துட்டாங்க. அதனால அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. திரும்ப திரும்ப அதை பத்தி நம்ம தெளிவுபடுத்தும் போது போக போக இதை பத்தின புரிதல் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் நம்ம எதிர்பார்க்கிறோம்.